ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வரகரிசியில் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3/4 கப் வரகரிசி எடுத்திருக்கேன். இதை அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அழுக்காக வர மாதிரி இருக்கும், அதனால் 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க, அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வானலியில் வேணாலும் செய்யலாம், குக்கரில் வேணாலும் செய்யலாம். நான் குக்கரில் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ வந்துட்டு அதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வரகரிசிக்கு வந்துட்டு 1 டம்ளர் வரகரிசி அப்படின்னா 2 டம்ளர் தண்ணிங்கிறது அளவு. நான் இன்றைக்கி 3/4 கப் எடுத்துருக்கேன். 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கும் போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போவே நீங்கள் வந்துட்டு மூடி போட்டுடலாம். கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வெந்து வந்திருக்கும். ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். பார்த்திங்க அப்படின்னா நல்லா அடிபிடிக்காமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இதில் முள்ளங்கி பச்சடியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி, உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.